சத்தானுக்கு சவாலாக சத்துருவை ஜெயிக்க வந்த யூதராஜ சிங்கமாக உண்மையின் சத்தானை நீர் மொத்தமாக அழித்து விட்டீர். துரைத்தனம் அதிகாரங்கள் அனைத்தையும் முறிந்து போட்டீர். இரண்டாம் மாதமாக சத்தானுக்கு சவாலாக சத்துருவை ஜெயிக்க வந்த யூதராஜ சிங்கமாக சிலுவையின் சத்தானை நீர் மொத்தமாக அழித்து விட்டீர். துரைத்தனம் அதிகாரங்கள் அனைத்தையும் புரிந்து போட்டீர். யேசுவா யேசுவா உயிர்த்தெழுந்த யேசுவா உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை. யேசுவா 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 உயிர்த்தெழுந்த யேசுவா உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை. யேசுவா ராஜாவாக வாழ்பவரே யேசுவா உலகை ஆளும் ராஜாவாக வாழ்பவரே யேசுவா உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை. யேசுவா ராஜாதி ராஜா மகாராஜா எங்கள் யேசுவா அரியணையில் ராஜாவாக வாழ்பவரே யேசுவா உலகை ஆளும் ராஜாவாக வாழ்பவரே யேசுவா உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை. யேசுவா ராஜாதி ராஜா மகாராஜா எங்கள் யேசுவா. வானத்திலும் கீழே இந்த பூமியிலும் மேலான ஒரே நாமம் யேசுவாவின் ஒரே நாமம். யேசுவா பேர சொன்னா பேய்கள் எல்லாம் நடுங்குதையா. தீராத வியாதி எல்லாம் நொடி பொழுதில் மறையுதையா. உயரே வானத்திலும் கீழே இந்த பூமியிலும் மேலான ஒரே நாமம் யேசுவாவின் ஒரே நாமம். யேசுவா பேர சொன்னா பேய்கள் எல்லாம் நடுங்குதையா. தீராத வியாதி எல்லாம் நொடி பொழுதில் மறையுதையா. யேசுவா யேசுவா உயிர்த்தெழுந்த யேசுவா உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை. யேசுவா 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 உயிர்த்தெழுந்த யேசுவா உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை. யேசுவா அரியணையில் ராஜாவாக வாழ்பவரே யேசுவா உலகை ஆளும் ராஜாவாக வாழ்பவரே யேசுவா உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை. யேசுவா ராஜாதி ராஜா மகாராஜா எங்கள் யேசுவா அரியணையில் ராஜாவாக வாழ்பவரே யேசுவா உலகை ஆளும் ராஜாவாக வாழ்பவரே யேசுவா உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை. யேசுவா ராஜாதி ராஜா மகாராஜா எங்கள் யேசுவா. செம்மறி போல் துள்ளி பாய்ந்து துடிக்குதாமே நாங்களும் பாடுகிறோம் சந்தோஷமாய் ஆடுகிறோம். பூமி மாத்திரமாய் யேசுவாவை போற்றிடுது. சுற்றும் கோள்கள் எல்லாம் அப்பாவைத்தான் பாடிடுது. மலைகள் செம்மறி போல் துள்ளி பாய்ந்து துடிக்குதாமே நாங்களும் பாடுகிறோம் சந்தோஷமாய் ஆடுகிறோம். பூமி மாத்திரமாய் யேசுவாவை போற்றிடுது. சுற்றும் கோள்கள் எல்லாம் அப்பாவைத்தான் பாடிடுது. யேசுவா யேசுவா உயிர்த்தெழுந்த யேசுவா உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை. யேசுவா 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 உயிர்த்தெழுந்த யேசுவா உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை. யேசுவா அரியணையில் ராஜாவாக வாழ்பவரே யேசுவா உலகை ஆளும் ராஜாவாக வாழ்பவரே யேசுவா உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை. யேசுவா ராஜாதி ராஜா மகாராஜா எங்கள் யேசுவா அரியணையில் ராஜாவாக வாழ்பவரே யேசுவா உலகை ஆளும் ராஜாவாக வாழ்பவரே யேசுவா உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை. யேசுவா ராஜாதி ராஜா மகாராஜா எங்கள் யேசுவா. தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். யேசுவா உயிர்த்தெழுந்த யேசுவா அவரை போல இந்த உலகத்தில் வேற எந்த தெய்வமும் இல்லை. உயிர்த்தெழுந்த இயேசு அவர் சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று. தம்மை தாமே அவர் தாழ்த்தினார். எவ்வளோ தாழ்த்த முடியுமோ அவ்வளோ தாழ்த்தினார். சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே அவர் தாழ்த்தினார். ஆதலால் தேவன் அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக
உயர்த்தினார். இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானவருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லாவற்றுக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். இப்போ இயேசுவுக்கு எல்லாவற்றுக்கும் மேலான நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாமத்தில் தான் பாவம் மன்னிப்பு இருக்குது. அந்த நாமத்தில் தான் ரட்சிப்பு இருக்குது. வேறு எந்த நாமமும் ரட்சிக்கப்படுறதுக்கு கொடுக்கப்படலை. மனிதர்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு வேறு எந்த நாமமும் கட்டளையிடப்படவில்லை. அந்த ஒரே நாமம் தான் இயேசுவின் நாமம்தான். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அவர்கள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகிற அதிகாரம் அந்த நாமத்தில் தான் இருக்குது. யாராவது தேவனுடைய பிள்ளை ஆகணும்னா அது இயேசுவால் மட்டும்தான் முடியும். அது மட்டுமல்ல, இயேசுவின் நாமத்தில் பேய்கள் ஓடுகிறது. அவருடைய நாமத்தில் தீராத வியாதிகள் மறைகிறது. அவ்வளோ வல்லமையுள்ள நாமத்தை உடையவராய் இருக்கிறார். அந்த இயேசு தான், அந்த உயிர்த்தெழுந்த இயேசு தான் நம்முடைய ஆண்டவராய் இருக்கிறார். அவருடைய நாமம் தான் நமக்கு தரிப்பிக்கப்பட்டு இருக்கிறது. நம்முடைய தெய்வமாய் அவர் இருக்கிறார். எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் இன்றைக்கு எண்ணி பார்ப்போம். உலகத்தில் எல்லாருக்கும் இந்த ஸ்லாக்கியம் இல்லை. இந்த மெய் தேவனை அவங்க அறிந்து கொள்ளலை. உயிர்த்தெழுந்த இயேசு அவங்களுக்கு தெரியல. ஆனால் நமக்கு அவர் வெளிப்பட்டிருக்கிறார். அவரை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவர் நம்முடைய ஆண்டவராய் இருக்கிறார். சகலத்தையும் ஆளுகிறவர், சகல அதிகாரம் படைத்தவர் நம்முடைய ஆண்டவராய் இருக்கிறார். ஆகவே எதை கண்டும் பயப்பட வேண்டியது இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆமென். அவருடைய நாமம் எல்லாவற்றுக்கும் மேலான நாமமாய் இருக்கிறது. தொடர்ந்து அவரை உயர்த்துவோம். அவருடைய நாமத்தை போற்றி பாடுவோம். உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். இயேசு நாமம், உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். மரணத்தின் வல்லமைகள் தெரிப்பட்டு போகுதே இயேசுவின் நாமம் சொல்லையிலே. பாதாள சங்கிலிகள் அறுபட்டு போகுதே இயேசுவின் நாமம் சொல்லையிலே. மரணத்தின் வல்லமைகள் தெரிப்பட்டு போகுதே இயேசுவின் நாமம் சொல்லையிலே. பாதாள சங்கிலிகள் அறுபட்டு போகுதே இயேசுவின் நாமம் சொல்லையிலே. இயேசு நாமம், உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். இயேசு நாமம், உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். சிலுவையில் இயேசு வெற்றி பெற்றார். மரணத்தை அவர் ஜெயித்தார். சிலுவையில் இயேசு வெற்றி பெற்றார். மரணத்தை அவர் ஜெயித்தார். பாவத்தின் வல்லமைகள் உடைபட்டு போகுதே இயேசுவின் நாமம் சொல்லையிலே. வியாதியின் வல்லமைகள் விலகியே போகுதே இயேசுவின் நாமம் சொல்லையிலே. பாவத்தின் வல்லமைகள் உடைபட்டு போகுதே இயேசுவின் நாமம் சொல்லையிலே. வியாதியின் வல்லமைகள் விலகியே போகுதே இயேசுவின் நாமம் சொல்லையிலே. இயேசு நாமம், உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். இயேசு நாமம், உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். சிலுவையில் இயேசு வெற்றி பெற்றார்.
பெற்றார். மரணத்தை அவர் ஜெயித்திட்டார். ஒரு முறை பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு போனாங்க. அங்கே வாசலில் ஒரு பிறவி சப்பானி உட்கார்ந்து கொண்டு இருந்தான். இவங்ககிட்ட இருந்து ஏதாவது கிடைக்குமான்னு அவன் பார்க்குறான். இவங்க சொல்கிறாங்க, வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்துல இல்லை, என்னிடத்தில் இருக்கிறத உனக்கு தருகிறேன், நஸ்ரேயனாகிய இயேசு நாமத்தில் எழுந்து நடன்னு சொல்கிறாங்க. அவன் குதிச்சு எழுந்து நடந்து தேவனை மகிமைப்படுத்தினான் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். எல்லாரும் உடனே இவங்கள பார்க்குறாங்க. இவங்க தான் அந்த அற்புதத்தை செஞ்சிட்டாங்க, இவங்க பெரிய ஆளுங்கன்ற மாதிரி பேதுருவையும் யோவானையும் பார்க்குறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? இவன் நடந்தது எங்களுடைய சக்தியினால் கிடையாது, எங்களுடைய பக்தியினால் கிடையாது, இயேசுவின் நாமம் தான் அவனை நடக்க வச்சிச்சு. அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே இவனை என்ன செஞ்சது? பலப்படுத்தினது. அவராலே உண்டாகும் விசுவாசம்தான் இவனுக்கு சர்வாங்க சுகத்தை கொடுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இன்றைக்கு யாராவது ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டாங்கன்னா அது இயேசுவினால தான், அவருடைய நாமத்தினால தான். இன்றைக்கி ஏதாவது ஒரு அற்புதம் நடந்துச்சுன்னா அது இயேசு தான் அதை செஞ்சுருக்கிறார், இயேசுவின் நாமத்தினால தான் அது நடந்திருக்கு. நம்முடைய சக்தியினால் எதுவும் நடக்காது, நம்முடைய பக்தியினாலையும் எதுவும் நடக்காது. அவருடைய நாமம் எல்லாவற்றுக்கும் மேலானதாய் இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு ஏதாவது ஒரு அற்புதம் நடந்தால், ஒரு பாவி ரட்சிக்கப்பட்டால், அந்த மகிமையெல்லாம் யாருக்கு போய் சேருது? இயேசுவுக்கு போய் சேருது. எந்த மகிமையும் மனிதர்களுக்கு கிடையாது, அவருக்கு மட்டுமே எல்லா மகிமையும். ஒரு அற்புதம் நடந்துச்சுன்னா மகிமை யாருக்கு? இயேசுவுக்கு. அவருடைய நாமம் உயர்த்தப்படுகிறது. ஆகவே இன்றைக்கு ஒருவேளை உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவையா? இப்படி ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே உம்முடைய நாமத்தின் மகிமைக்காண்டி இதை செய்யும். இதில் எந்த மேன்மை பாராட்டலும் எனக்கு இருக்கக்கூடாது, உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படட்டும், அதற்காகவே செய்யுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணணும். கர்த்தர் நிச்சயமாக செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அப்போ நமக்கு கிடையாது, எந்த மகிமையும் நமக்கு கிடையாது, ரட்சிப்புலையும் நமக்கு மேன்மை பாராட்டுறதுக்கு எதுவுமே கிடையாது. எந்த அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில் நடந்தாலும் சரி, மற்றவங்க வாழ்க்கையில் நடந்தாலும் சரி, அதற்கு உரிய மகிமை நமக்குரியது கிடையாது. யாருக்குரியது? இயேசுக்குரியது, அவருடைய நாமத்துக்குரியது. எல்லாரும் அவருடைய நாமத்திற்கு மகிமையை செலுத்துவோம், தொடர்ந்து அவரை உயர்த்துவோம், அவரை போற்றி பாடுவோம். எங்கள் கல்ல உந்தன் நாமத்துக்கே மகிமை. எங்கள் கல்ல உந்தன் நாமத்துக்கே மகிமை. நடக்கும்போது உந்தன் நாமத்துக்கே மகிமை. அதிசயம் காணும் போது உந்தன் நாமத்துக்கே மகிமை. அற்புதம் நடக்கும் போது உந்தன் நாமத்துக்கே மகிமை. அதிசயம் காணும் போது உந்தன் நாமத்துக்கே மகிமை. அன்பினால் என் உள்ளத்தை
எங்களுக்கல்ல எங்களுக்கல்ல உந்தன் நாமத்துக்கே மகிமை எங்களுக்கல்ல எங்களுக்கல்ல உந்தன் நாமத்துக்கே மகிமை உந்தன் நாமத்துக்கே மகிமை கட்டுகள் உடையும் போது உந்தன் நாமத்துக்கே மகிமை வியாதிகள் நீங்கும் போது உந்தன் நாமத்துக்கே மகிமை கட்டுகள் உடையும் போது உந்தன் நாமத்துக்கே மகிமை பலவீனன் நலவான் என்பானே தரித்திரன் செழி சொல்வேனே உன் நாமம் பெரியதே எங்கள் கல்ல உந்தன் நாமத்துக்கே மகிமை எங்கள் கல்ல உந்தன் நாமத்துக்கே மகிமை இயேசுவே உம் நாமமே உயரணும் அல்லேலூயா இயேசுவே உம் நாமமே பெருகணும் அல்லேலூயா உங்க நாமம் உயரணும் இன்று மேன்மை அடையணும் பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா உங்க நாமம் உயரணும் இன்று மேன்மை அடையணும் பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா 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 Hallelujah, Hallelujah, Yahweh, Hallelujah, Yahweh, Hallelujah. பெருங்காற்றும் அடங்கி போகும் எக்கடலும் வழி திறக்கும் உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும் பெருங்காற்றும் அடங்கி போகும் எக்கடலும் வழி திறக்கும் உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும் இயேசுவே பெருக
இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா.
கர்த்தருண்டு, பயமே இல்லையே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே, 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 ஆராதனை இயேசுவுக்கே. நாம் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆராதனை இயேசுக்கே, அவர் ஒருவருக்கே அது சொந்தம். எல்லா துதியும் கனமும் புகழும் மகிமையும் ஸ்தோத்திரமும் அவருக்கே சொந்தம். இன்றைக்கு எல்லா துதி கன மகிமையும் அவருக்கே செலுத்துவோம். அவருடைய நாமம் மாத்திரமே உயர்ந்திருப்பதாக. இயேசுவே, உம்முடைய நாமமே உயரணும், உம்முடைய நாமமே பெருகணும். நீர் மாத்திரமே உயர்ந்திருப்பீராக. எங்களை தாழ்த்துகிறோம். எங்களை மேன்மை பாராட்டுறதுக்கு எதுவுமே இல்லை. உண்மையிலே மேன்மை பாராட்டுறதுக்கு எல்லாமே இருக்கிறது. இன்றைக்கு உண்மையிலே மேன்மை பாராட்டுகிறோம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம். நீர் மகிமைப்படுவீராக, நீர் உயர்ந்திருப்பீராக. எங்கள் மத்தியிலே அற்புதங்கள் நடக்கும்போது உம்முடைய நாமத்திற்கே அது மகிமையாய் இருக்கிறது ஆண்டவரே. எங்களுக்கு அல்ல, உம்முடைய நாமத்திற்கே மகிமை. ஒரு பாவி மனம் திரும்பும்போது கூட எங்களுக்கு அல்ல, உம்முடைய நாமத்திற்கே மகிமை. இன்றைக்கு உமக்கே எல்லா துதிகான மகிமையும் செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு அல்ல, எங்களுக்கு எந்த புகழும் மேன்மையும் கிடையாது. உமக்கே அது சொந்தம். நீர் அதற்கு சொந்தக்காரராக இருக்கிறீர், நீர் அதற்கு பாத்திரராக இருக்கிறீர். இன்றைக்கு அதே உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய துதிகளை ஏற்றுக்கொள்ளும், ஏற்றுக்கொண்டு எங்களை ஆசீர்வதியும், தொடர்ந்து வழி நடத்தும், காத்துக்கொள்ளும். உமக்கே எல்லா துதிகான மகிமையை செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.